வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மார்பகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதற்கான சிகிச்சை முறைகளும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்பக சுய பரிசோதனை ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படின்னு. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுத்திருக்கிற பொசிஷன் லையிங் பாஸ்டரில் பண்ணலாம், இல்லைனா சிட்டிங் பாஸ்டரில் கூட பண்ணலாம். ஸோ சிட்டிங் பாஸ்டர் நம்ம பண்ணும்போது இது 2 மார்பகங்களும் ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது நமக்கு தெரியும். நம்ம கையின் உள்பகுதியை வைத்து ஏதாவது கட்டிகள் மாதிரி எதுவும் தென்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது அந்த நிப்பிள் ஏரியாவில் வந்து ஏதாவது மாற்றங்கள், உருமாற்றங்கள், அதாவது ஆப்சன்ட் நிப்பிள் இருக்கலாம், இல்லைனா ஹைப்போப்ளேசியா, இன்வெர்டட் நிப்பிள் இப்படின்னு ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பார்க்கலாம். இது தவிர அந்த ஏரியாவில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான அறிகுறிகள்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர கட்டிகள் தென்படலாம், பாலோ இல்லை சீலோ இல்லை இரத்த கசிவோ இந்த மாதிரி ஏற்படும் போது எதனால் இது ஏற்படுத்துன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். வலி, அதாவது மாஸ்டால்ஜியா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து சைக்கிளிக்கல் மாஸ்டால்ஜியா சொல்லலாம், நான் சைக்கிளிக்கல், 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ சைக்கிளிக்கல் மாஸ்டால்ஜியா அப்படின்றது வந்து பீரியட்ஸ்க்கு வர்றதுக்கு ஒரு 4 days முன்னால் பிரெஸ்ட் பெயின் ஏற்படுறது, பிரெஸ்ட் ஹெவினஸ் ஏற்படுது. ஸோ அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் கன்ஜஷன்னால் இது ஏற்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். மென்சஸ் வந்தவுடனே இது ஸ்டாப் ஆயிரும். நான் சைக்கிளிக்கல் மாஸ்டால்ஜியான்றது பீரியட்ஸோடு ரிலேட்டடாக இருக்காது. யூஸ்வலாக வயதான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம். சில நேரங்களில் இது மார்பக புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். சைக்கிளிக்கல் மாஸ்டால்ஜியாவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பெயின் கில்லர் கொடுத்தாலே சப்சைட் ஆயிரும். சில நேரங்களில் ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயில் கொடுக்க வேண்டியது அவசியம் வரலாம். சில பேருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பிரெஸ்ட்லேருந்து பால் மாதிரி வருதுன்னு. யூஸ்வலாக ஹைப்பர் ப்ரொலாக்டினீமியா அப்படின்னு ஒரு கண்டிஷனில் இந்த மாதிரி இருக்கும். சில மெடிசின்ஸோட சைடு எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஸோ என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றாற் போல் மெடிசின்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக அதை சரி செய்ய முடியும். இதற்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது மார்பக கட்டிகள். மார்பக கட்டிகள் வந்து கேன்சர் கட்டியாக இருக்கலாம், இல்லை சாதா கட்டியாக இருக்கலாம். ஆனால் பொதுவாகவே மார்பகத்தில் ஒரு கட்டினா அதை கேன்சர் கட்டியா இல்லைன்னு பார்க்காம நம்ம வந்து சாதா கட்டின்ற முடிவை எடுக்கவே கூடாது. சாதா கட்டிகள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கட்டியாக இருக்கும், வேறு எந்த தொந்தரவு பெரிய அளவில் இருக்காது. அது டிஷ்யூ டெஸ்ட்டு, அதாவது டிஷ்யூ பயாப்சி எதாவது அனுப்புகிறப்ப நார்மலில் வந்துச்சுன்னா அந்த கட்டியை நம்ம முழுமையாக எடுத்துகிட்டு திருப்பி பயாப்சி டெஸ்ட் அனுப்புகிறோம். அது வந்து நார்மலில் வந்தால் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப அபாயகரமான விளைவுகள் கொடுக்கக்கூடியது இந்த கேன்சர் கட்டி தான். இந்த கேன்சர் கட்டி எப்படி அறிகுறிகள் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கட்டியாக வரும், கொஞ்சம் நாள்லேயே ஒரு 1 or 2 monthsலேயே சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு நெறிக்கட்ட ஆரம்பிக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் தெரியும். பேக் பெயின், வெயிட் லாஸ் இந்த மாதிரி அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அது போனுக்கெல்லாம் ஆல்ரெடி பரவி இருக்கும். மார்பக புற்றுநோய் யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, லேட் மெனப்பாஸ் ஆனவங்க, ஒபிசிட்டி உடல் பருமன் உள்ளவங்க, ரொம்ப நாள் தொடர்ந்து கருத்தடை மாத்திரை எடுத்துக்கிறவங்க, க்ளோஸ் ரிலேஷன்ஸ்க்கு, அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு மார்பக புற்றுநோய் இருந்துச்சுன்னா ஜெனட்டிக்ஸ் ஃபேக்டர்னால வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மார்பக புற்றுநோயை நம்ம வந்து கண்டிப்பாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பார்க்கணும். இதில் நிறைய டெஸ்ட் இருந்தாலும் மேமோகிராம்ன்ற ஒரு டெஸ்ட்டு தான் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து மார்பக புற்றுநோய் இருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா மார்பக சுய பரிசோதனையில் ஏறக்குறைய 50% வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேமோகிராம் தான் ஃபஸ்ட் பண்ணுறோம். இதில் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும், ஒரு மைக்ரோ கால்சிஃபிகேஷன் இருந்தாலும் அது பிரெஸ்ட் கேன்சருக்கான அறிகுறின்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இது தவிர ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், டாப்லர் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், எஃப்என்ஏசின்னு ஒரு டெஸ்ட் பார்க்கலாம், ட்ரூ கட் பயாப்சி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ண பிறகு பரவன ஸ்டேஜில் உள்ள கேன்சரை பார்க்குறதுக்கு எக்ஸ்ரே டெஸ்ட் பார்க்குறோம், இல்லை சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ தேவைப்பட்டால் பார்க்கலாம். இந்த டிஷ்யூ டெஸ்ட்டு என்ன வருதோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து சர்ஜரி இருக்குது, ரேடியோ தெரப்பி இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட் மாறும், டிபெண்டிங் ஆன் த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட், ஸ்டேஜ் ஆஃப் த பேஷண்ட், நீட் ஆஃப் த ப்ரொசீஜர். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண முன்னாடியே கதிர்வீச்சு முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண வேண்டியது வரலாம். அதனால்
மார்பக புற்றுநோயை ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை ரொம்பவே நம்மளால் குறைக்க முடியும். இதே போல் இன்னொரு விமன் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.